வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாநில பட்டியல் அணியின் கோவை பெருங்கோட்டம் சார்பாக பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்கும் நோக்கில் வங்கிக் கடன் உதவி பெறுதல் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் 7/1/2026 அன்று புதன்கிழமை காலை 11 மணி அளவில் சித்தாபுதூரில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி மாநகர் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதிதாக தொழில் தொடங்க வங்கிக் கடன் எவ்வாறு பெறுவது, தொழில் உதவி திட்டங்கள், தொழில் தொடங்குவதற்கான வழிகாட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு பட்டியல் இன மக்கள் சமுதாயத்தின் வாழ்க்கை தரம் உயரவும் சமுதாயத்தை பொருளாதார பாதையில் முன்னோக்கி செல்லும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் பட்டியல் அணி மாநில தலைவர் திரு பெரு சம்பத்ராஜ் ஜி, கோவை மாநகர் மாவட்ட தலைவர் திரு ஜே ரமேஷ்குமார் ஜி ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் சமூக அணியின் தொழில் வளர்ச்சி அமைப்பின் மாநில அமைப்பாளர் திரு சுகி சிவம் ஜி, மாநில இணை அமைப்பாளர் சுரேஷ் பரமசிவம் ஜி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பட்டியல் அணி சமூக மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வும் ஆலோசனையும் வழங்கினார்கள். மேலும் தமிழகத்திலேயே முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கோவை பெருங்கோட்டத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பட்டியல் அணி கோவை பெருங்கோட்ட பொறுப்பாளரும் மாநில துணைத் தலைவருமான திரு பி முருகேசன் ஜி, கோவை மாநகர மாவட்ட பட்டியல் அணி தலைவர் திரு வி ஜோதிஜி, ஈரோடு வடக்கு மாவட்ட தலைவர் சித்தன் ஜி, திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் செந்தில் ஜி, திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் தங்கமுத்து ஜி, தெற்கு மாவட்ட பிரபுராம் ஜி, கோவை மாநகர் மாவட்ட பொதுச் செயலாளர் தவமணி ஜி, மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்தன் ஜி, துணைத் தலைவர் மகேந்திரன் ஜி, கோவை மாநகர் மாவட்ட பட்டியல் அணியின் துணை செயலாளர் ஏசி ஆறுமுகம் ஜி, ஜி கே சண்முகம் ஜி, முருகன் ஜி, தமிழ்ச்செல்வி ஜி மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் கௌதம் ஜி உள்ளிட்ட ஏராளமான பட்டியல் அணி நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பல்வேறு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் விளக்கமாக எடுத்துக் கூறிய பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் சமூக அணியின் தொழில் வளர்ச்சி அமைப்பின் மாநில அமைப்பாளர் திரு சுகி சிவம் ஜி கோவை பெருங்கோட்ட நிர்வாகிகளுடன் மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டியளித்தார். வணக்கம் சார். இன்னைக்கு பட்டியல் சமூக அணியை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பாரதிய ஜனதா கட்சியின் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களின் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கும் பாரதத்தின் நல்லாட்சியில் பட்டியல் சமூக அணிக்காக மிக சிறப்பான திட்டங்களை வழிவகுத்து கொடுத்திருக்கிறார். அதே போன்று தமிழகத்தில் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் பட்டியல் சமூக அணியின் மாநில தலைவர் திரு சம்பத்ராஜ் அவர்களின் வழிகாட்டுதல் படி அனைத்து மாவட்டங்களிலும் பட்டியல் சமூக நிர்வாகிகளுக்கு இந்த தொழில் பயிற்சிகள் மற்றும் தொழில் வாய்ப்புகள் பற்றிய ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாரத பிரதமரின் திட்டங்கள் மற்றும் அரசின் பல்வேறு துறைகளில் கிடைக்கும் வாய்ப்புகளை அனைத்து பிரிவு மக்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இப்பொழுது நாங்கள் கலந்துரையாடினோம். அதில் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பட்டியல் சமூக நிர்வாகிகள் மற்றும் பட்டியல் மக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை எடுத்து கூறியிருக்கிறோம். மேலும் சில புதிய வாய்ப்புகள் வர உள்ளது. அதை பற்றியும் நாங்கள் மக்களுக்கு, எங்கள் நிர்வாகிகளுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பொருளாதார வளர்ச்சி அடைவார்கள். கடந்த டிசம்பர் மாதம் மாநில அளவில் நம்ம அணி சார்பில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடத்தியிருந்தீங்க. இப்போ புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு பண்ணிகிட்டே வரீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும். தேர்தல் முன்னேற்பாடாக இதை எடுத்துக்கலாமா? இது ஒவ்வொரு முறையும் இந்த பட்டியல் ஒரு மாநில தலைவர் புதிதாக பொறுப்பேற்கும் பட்சத்தில் மாவட்ட நிர்வாகிகள் மாற்றுவதோ அல்லது புதிதாக நிர்வாகிகள் ஏற்படுத்துவது அது சகஜம்தான். அது காமன் ஆக்டிவிட்டி. மற்றபடி எங்களோட அணி எப்பவுமே 365 நாளும் சிறப்போடோ விழிப்போடோ மக்களின் நலனுக்காகவும் எங்கள் அணி நிர்வாகிகளின் நலனுக்காகவும் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறது.
இப்போ வரப்போகிற தேர்தலில் 2026 கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு தமிழக மக்களிடத்தில் கிடைக்கும். முக்கியமாக பட்டியல் சமூக அணியின் மக்களின் வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கட்டாயம் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நடந்த கலந்தாய்வு கூட்டத்தில் என்ன முக்கியமான தீர்மானங்கள் ஏதாவது எடுக்கப்பட்டதா? இது தீர்மானம் நடத்தும் கூட்டம் இல்லை, இந்த தீர்மானம் இதில் இல்லை. இது வந்து பட்டியல் சமூக மக்களுக்கான பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், தொழில் வாய்ப்புகள் பற்றி பட்டியல் அணி மாநில தலைவர் திரு சம்பத்ராஜ் அவர்களின் வழிகாட்டுதல் படி அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பெருங்கோட்டங்களிலும் வந்து ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தில் இதோட பயன் மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் என்னென்ன இருக்குதுன்றது சொல்கிற ஒரு கூட்டமாக அமைந்தது. என்ன மாதிரி தொழில் வாய்ப்புகள்லாம் நீங்கள் உண்டு பண்ணி கொடுக்குறீங்க? சுய தொழில் வாய்ப்புகள், அடுத்தது வந்து சேவை பிரிவு, உற்பத்தி பிரிவு, அடுத்தது வியாபாரம், இதுவும் இல்லாமல் அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய கான்ட்ராக்ட், டெண்டர், இந்த வகையான தொழில்களில் பட்டியல் சமூக மக்களுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்கனவே இருக்குது. அதுவும் முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியின் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வாய்ப்புகளை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இதில் மகளிருக்கு என்ன பங்கு, முக்கிய பங்கு ஏதாவது இருக்கா? இதில் மகளிருக்கு பாரத பிரதமரின் உத்தரவுப்படி 33% தொழில் வாய்ப்புகள் உள்ளது. அந்த வாய்ப்புகளை இங்கு வந்திருக்கிற ஒரு 3 சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. மேலும் அனைத்து சகோதரிகளுக்கும் தெரியப்படுத்தி அவங்களுக்கும் இந்த தொழில் வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு, கட்டாயம் நாங்கள் விரிவுபடுத்துவோம். இந்த தொழில் வாய்ப்பு பெறுவதற்கு படிப்பு ஏதாவது முக்கியமாக இருக்கா? ஒவ்வொரு திட்டங்களுக்கு ஏற்றவாறு வந்து அந்த கல்வி தகுதி, கல்வி நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. சில திட்டங்களில் வந்து நிர்ணயம் பண்ணலை. அது இல்லாத கல்வி தகுதி இல்லைன்னா கூட அவங்களுக்கு அனைத்து பிரிவு மக்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு, பெண்களுக்கும் வாய்ப்புகள் நிறைய உண்டு. குறைந்தபட்ச லோன் அமௌண்ட் எவ்வளோங்க, மேக்ஸிமம் எவ்வளோங்க? மேக்ஸிமம் வந்து அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்து வங்கி நிர்ணயம் பண்ணும். அந்த வங்கியில் கூட கடன் வாங்குவது எவ்வளோ சுலபமாக்கப்பட்டுள்ளது, வங்கி கடன் வந்து எப்படி பெறுவது, வங்கி கடன் பெறுவதற்கு முன்னால் என்னென்ன செய்ய வேண்டியக்கூடிய அனைத்து வழிகாட்டுதலும் இந்த கூட்டத்தின் மூலமாக எங்கள் மாநில தலைவர் அவர்களோட வழிகாட்டுதல் படி நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இதில் ஏதாவது மானியம் ஏதாவது இருக்குங்களா? கட்டாயம் மானியம் இருக்கிற திட்டங்கள் இருக்குது. மத்திய அரசோட திட்டங்கள் இருக்குது, பேக்ஹெண்ட் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அதே போல் மாநில அரசு திட்டங்களும் இருக்குது. அதனால் வந்து ரெண்டுமே வந்து விளக்கமாக கொடுத்துருக்குறோம். இதுவரைக்கும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க? அதில் ஆண்கள் எவ்வளோ பேர், பெண்கள் எவ்வளோ பேர்? அதாவது எங்களோட மாநில தலைவர் திரு சம்பத்ராஜ் அவர்கள் பட்டியல் சமூக அணியின் தலைவராக வந்த பிறகு நடத்தப்படும் இது முதல் வகையான கூட்டம். இது மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா கோவை பெருங்கோட்டத்தில் முதல் முறையாக அதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 65 பயனாளிகள் வந்து 65 பயனாளிகளுக்கு அவங்களுக்கு இந்த வழிகாட்டுதல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நேரடியாக அவங்களே வந்து வங்கிக்கு சென்று கணக்கை பெற்றுக்கொள்ளலாமா, இல்லை நீங்களே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்களா? இப்படி இல்லை, நாங்கள் பண்ண முடியாது. அவங்களுக்கு வழிகாட்டுதல் செய்து கொடுத்துட்டா கட்டாயம் வந்து இப்போ எப்பவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆக்ட் பிரகாரம் டிபிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்ட் பெனிஃபிஷரி ஆக்சஸ் மூலமாக தான் போகும். இதில் வழிகாட்டுறது வந்து பட்டியல் சமூக அணியோட வேலை. இதில் கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் நாங்கள் வந்து வாய்ப்புகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வழிகாட்டுறோம். நல்ல ஒரு வரைமுறைப்படுத்தி கொடுத்துருவீங்க, மீதி எல்லாம் அவங்க தான் பார்த்துக்கணும். கட்டாயம். இதில் வேறு ஏதாவது சிறப்பு திட்டங்களை பற்றி ஏதாவது சொல்ல வர்றீங்களா? சிறப்பு திட்டங்கள் இப்போ அடுத்து வரப்போகிற பட்ஜெட்டில் கட்டாயம் பெரிய சிறப்பு திட்டங்கள் நாங்கள் இது சந்தோஷமாக மக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான இந்த ஆட்சி கட்டாயம் பல சிறப்பு திட்டங்களை ஏற்கனவே கொடுத்துருக்குது, இன்னும் கொடுக்கும். இந்த பட்ஜெட்டில் நம்ம சிறப்பாக எதிர்பார்க்கலாம். தமிழகத்துக்கு கட்டாயம் இருக்குது. வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு இடங்களில் வெற்றி பெறும்? இதுக்கு நான் அந்த அணி பிரிவோ அல்லது தேர்தல் சம்பந்தப்பட்ட நிர்வாகி இல்லாத காரணத்தால் இந்த கேள்விக்கு பதில் இல்லை. நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. பட்டியல் அணி ஆலோசனை கூட்டரங்கிலிருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.